அவசர கால நிலை நேற்று முதல் நீட்டிப்பு வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாட்டில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசர கால நிலையை மேலும் நீட்டித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதியின் செயலாளரினால் நேற்றைய தினம் குறித்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பொது அவசர நிலை நிலவுவதால் பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல், மக்களின் வாழ்க்கை தேவைக்கான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரிப்பதற்கும் இந்த பொது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 56 நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் சட்டத்திட்டங்களை மீறி 130 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை மருத்துவ உதவியாக பெற்றுக் கொண்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவம், மாதாந்த வருமான வரம்பு, பிரதேச செயலாளரின் அறிக்கை, நிதி, சொத்துக்கள் மற்றும் மருத்துவ உதவி வரம்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் இந்த பண உதவி வழங்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட நிதி உதவிகள் 2005 முதல் 2024 வரையிலான காலப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடன்களை வழங்குவதற்கான திட்டங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 10 மில்லியனுக்கும் அதிகமான மருத்துவ கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை மீள வசூலிக்கப்படவில்லை. முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு கிட்டத்தட்ட 30 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கைகளின்படி 13.7 மில்லியனுக்கும் அதிகமாக மீள அறவிட்டு கொள்ளும் அடிப்படையில் வழங்கப்பட்ட போதிலும் குறித்த பணம் மீள பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க வந்த விமானத்துக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கட்டாரிலிருந்து இலங்கை நோக்கி பயணித்த விமானத்தில் 4 தற்கொலை குண்டுதாரிகள் பயணிப்பதாகவும் அவர்கள் விமானத்தை வெடிக்க செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வழங்கப்பட்ட தகவல்களினால் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலமாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த விமானத்தில் அவ்வாறான எந்த ஒரு குண்டும் இருக்கவில்லை என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தோகாவில் அமைந்துள்ள ஸ்மார்ட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று அதிகாலை 1:44 மணியளவில் குறித்த விமானம் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் நோக்கி பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமானத்தில் குண்டு காணப்படுவதாக மின்னஞ்சல் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விமானத்தில் குண்டுகளை வெடிக்க செய்து தற்கொலை தாக்குதல் நடத்த 4 விமான பயணிகள் திட்டமிட்டுள்ளதாக மின்னஞ்சல் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த மின்னஞ்சல் தகவலை அடுத்து விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விமானத்தில் 245 பயணிகளும் 10 விமான பணியாளர்களும் பயணித்துள்ளனர். விமானம் தரையிறக்கப்பட்டதன் பின்னர் விமானப்படையின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த விமானத்தில் குண்டோ அல்லது சந்தேகத்துக்கிடமான பொருட்களோ இருக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 27ஆம் தேதி 2 சமூக பிறழ்வான விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டன. இதன்போது 6 பெண்களும் 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர். கச்சேரியடி மற்றும் ஈச்சமோட்டை பகுதியில் இருந்த சமூக பிறழ்வான விடுதிகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் சுற்றி வளைத்த சந்தர்ப்பத்தில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வெற்றிகரமான பலன்களை பெற வேண்டுமானால் அது குறித்து அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் என அதிபர் தர சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான கலந்துரையாடல்களை முன்னெடுக்காமல் ஜனவரி 5ஆம் தேதி முதல் பிற்பகல் 2 மணி வரை பாடசாலைகளை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதன்படி ஜனவரி 5ஆம் தேதிக்கு முன்னர் இதற்கு தெளிவான பதிலொன்றை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் 6ஆம் தரத்துக்கான கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் ஏனைய வகுப்புகளிலும் உயர்தர வகுப்புகளிலும் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் இப்பிரச்சினைகளை தீர்க்க வேண்டுமானால் கல்வி தொழிற்சங்கங்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாட வேண்டும். உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கலந்துரையாடுவதன் மூலம் நாட்டின் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. எனவே கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் இருக்கின்றதாகவும் அவற்றை பின்பற்றாமல் இறுதியில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை முதலில் செய்ய முயற்சிப்பதால் இதனை வெற்றி கொள்ள முடியாது.
எனவே ஜனவரி 5ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதும் 6ஆம் தரத்துக்கு ஜனவரி மாதம் இறுதியில் 1ஆம் தரத்தில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கு கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ள போதிலும் தற்போது அது பாரிய சிக்கலாக மாறியுள்ளது. அரச பாடசாலை மாணவர்கள் குறைந்த விலையில் ஊட்டச்சத்து குறைந்த சிற்றுண்டிகளை அதிகமாக உட்கொள்வதாக தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. ஹெக்டர் ஹொப்பேக் கடவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, கம்பகா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளைச் சேர்ந்த 463 மாணவர்களிடையே இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச பாடசாலை மாணவர்கள் குறைந்த விலையில் கொள்வனவு செய்யக்கூடிய போசனை குறைந்த உணவை உட்கொள்ள அதிக வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இளம் பருவத்தினரின் உணவுகள் அரிசி மற்றும் மா சார்ந்த உணவுகளை அடிப்படையாக கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பாடசாலைகளில் கல்வி கேட்கும் மாணவர்கள் தனியார் பாடசாலைகளில் கல்வி கேட்கும் மாணவர்களை விட உடல் ரீதியாக குறைவான செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலதிக வகுப்புகள் மற்றும் பரபரப்பான கால அட்டவணைகள் இதற்கு முக்கிய காரணிகளாக அமைவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து குறைவாகவே அக்கறை செலுத்துவதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நபர் ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் கொலை அயகம சமருகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் சமருகம பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவர் என குறிப்பிடப்படுகின்றது. தாக்குதலுக்கு உள்ளாகி பலத்த காயமடைந்த குறித்த நபர் இரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அயலவர் ஒருவருடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 40 வயதுடைய சந்தேகநபரை சமருகம பகுதியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2,50,000 லஞ்சம் பெற்ற கம்பகா காவல் தலைமையகத்தின் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரியை இடைநீக்கம் செய்ய மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருடப்பட்ட தங்க நெக்லஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 3 லட்சம் மற்றும் 3/4 பவுன் தங்க நகையை போலீஸ் பொறுப்பதிகாரியை கோரியுள்ளார். மேலில் லஞ்சமாக 2,50,000 பெற்றபோது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அதிகாரிகளால் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி கம்பகா காவல் தலைமையகத்தில் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டார். 25ஆம் தேதி முதல் அவர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருளை ஒழிக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் போது கடந்த ஒரே நாளில் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பாக 840 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 378 கிராம் ஹெரோயின், 417 கிராம் ஐஸ் மற்றும் ஹசீஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 11 பேரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்ட 6 சந்தேக நபர்களை புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொஸ்கம பியக்கம பகுதியில் நேற்று முன்தினம் பெலியத்தவிலிருந்து மருதாணி நோக்கி பயணித்த அதிவேக ரயில் மோதி கார் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்து பலப்பட்டிய மற்றும் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கொஸ்கட போலீசார் தெரிவித்தனர். சமிக்ஞை விளக்கு ஒளிர்ந்து பாதுகாப்பு மணி ஒலித்துக் கொண்டிருந்த போது கார் ரயில் மார்க்கத்தில் நுழைந்ததாக தெரிய வந்துள்ளது. ரயில் மோதி கார் தூக்கி வீசப்பட்டுள்ளதோடு மேலும் காரில் இருந்த தந்தை, மகன் மற்றும் உறவினர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து கொஸ்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லொனவில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொம்மோதர போலவத்த பிரதான வீதியில் பெஸ்டஸ் பெரேரா மாவட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மகாபெவ கொஸ்வாடிய பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய உயர்தர வகுப்பில் கல்வி கற்று வந்த மாணவனே விபத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் சம்பவ தினத்தன்று லுணுவில பகுதியிலிருந்து பெஸ்டஸ் பெரேரா மாவட்டத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாடு இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள தொலைபேசி கம்பத்தில் மோதியுள்ளது. விபத்தில் காயமடைந்த மாணவனை உடனடியாக மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்த போதிலும் அந்த மாணவன் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் லுணுவின போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது.
இந்திய கடற்தொழிலாளர்கள் 3 பேர் யாழ்ப்பாண நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர். நேற்று அதிகாலை குறித்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்கள் பயணித்த படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதானவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை சேர்ந்த மீனவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு அவர்கள் கரைக்கு அழைத்து வரப்படும் நிலையில் அவர்களை கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களினால் சுமார் 2200 விசேட தேவையுடையோர் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விசேட தேவையுடையோருக்கான தேசிய செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்த நிலைமையினால் குறித்த தேவையுடையோர் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய உபகரணங்கள் மற்றும் உதவி சாதனங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதாக இந்த செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் இவர்களின் இயல்பு வாழ்க்கை மேலும் சவாலுக்கு உள்ளாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட தேவையுடையோர் குறித்த விவரங்களை மாவட்ட ரீதியாக சேகரிக்கும் பணிகளை தேசிய செயலகம் தற்போது ஆரம்பித்துள்ளது. சேதமடைந்த உபகரணங்களின் பெறுமதி மற்றும் தேவையை கணிப்பிட்ட பின்னர் அவர்களுக்கு தேவையான புதிய உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் அல்லது உரிய இழப்பீடுகளை வழங்குவதற்கும் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தத்தமது பகுதி கிராம உத்தியோகத்தர்களூடாக விவரங்களை வழங்க முடியும் என செயலகம் குறிப்பிட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து பதுளை கப்புத்தலை ஹல்துமுள்ள பகுதியில் பாரிய அளவிலான கஞ்சா பயிர் செய்கை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர். ராணுவத்தின் நேரடி தலையீட்டுடன் பண்டாரவளை பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் ஒருங்கிணைப்பில் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அழுத்வெவ காப்புக்காடு மற்றும் உணகந்த காப்புக்காடு ஆகிய அடர்ந்த வனப்பகுதிகளை இலக்கு வைத்து இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக ரகசியமான முறையில் இந்த பயிற்சிகை முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. அங்கு சுமார் 3,20,000க்கும் அதிகமான முதிர்ச்சியடைந்த கஞ்சா செடிகள் பாதுகாப்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வனப்பகுதிகளுக்குள் இவ்வளவு பாரிய அளவில் பயிற்சிகையை முன்னெடுத்து வந்த நபர்கள் மற்றும் இதன் பின்னணியில் உள்ள கடத்தல் கார்களை கண்டறியும் பணியில் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.